கரூர் நெரிசல் வழக்கு விசாரணையை இனி தமிழ்நாட்டிலே வைக்க சிபிஐக்கு தாவேகா தலைவர் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடத்திய பரப்புரை கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி விசாரணை நடைபெறுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதி, அதைத் தொடர்ந்து மார்ச் 15ஆம் தேதி விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். இந்த நிலையில் கரூர் வழக்கு விசாரணைக்கு தமிழ்நாட்டில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக அனுமதி வழங்குமாறு விஜய் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரூர் வழக்கில் சிபிஐ நடத்திய 3 விசாரணையிலும் முழு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாக கூறியுள்ள அவர், தேர்தல் காலம் என்பதால் அடிக்கடி டெல்லி வந்து செல்வதில் சிரமம் இருப்பதாகவும், வேட்பாளர் தேர்வு, பரப்புரை என பல்வேறு நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டுள்ளதால் ஆவணம் செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். கரூர் நெரிசல் வழக்கு விசாரணையை இனி தமிழ்நாட்டிலே வைக்க சிபிஐக்கு தாவேகா தலைவர் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடத்திய பரப்புரை கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி விசாரணை நடைபெறுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதி, அதைத் தொடர்ந்து மார்ச் 15ஆம் தேதி விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். இந்த நிலையில் கரூர் வழக்கு விசாரணைக்கு தமிழ்நாட்டில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக அனுமதி வழங்குமாறு விஜய் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரூர் வழக்கில் சிபிஐ நடத்திய 3 விசாரணையிலும் முழு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாக கூறியுள்ள அவர், தேர்தல் காலம் என்பதால் அடிக்கடி டெல்லி வந்து செல்வதில் சிரமம் இருப்பதாகவும், வேட்பாளர் தேர்வு, பரப்புரை என பல்வேறு நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டுள்ளதால் ஆவணம் செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார்.